அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமி அனுக்கிறதுடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. எதுக்காகன்னா, இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத பலன்கள் சொல்லி அவங்களுக்கு சிறப்பாக அவங்களுடைய எண்ணங்கள், மனசு, உடல் எல்லாமே மகிழ்ச்சி அடைய அவனை எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளி காண்கின்ற சிம்மராசி அன்பர்களும் மற்றவர்களுக்கும் சேர்த்து எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, இறைவன் உங்களுடனே நிச்சயமாக இருப்பார் என்ற நம்பிக்கை. இதுவரை நான் சிம்மராசி ஜூலை மாத பலன்கள் பார்க்கல, இனிமே தான் பார்த்து உங்களுக்கு படிக்க போகிறேன். என்ன காரணம்னா, நாம் பார்க்காமலே அதை பற்றி நம்ம இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அவனை உள்ளார இறக்கி அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துறது தான் இறைவனோட அனுக்கிரகம். சிம்மராசினா சின்ன விஷயம் கிடையாது. நம்ம தலைவன் சிங்கராஜா இருக்கார், அவரோட அம்சம். சிங்கராஜா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியாது கிடையாது. சிங்கராஜா பொறுமையாக இருப்பார், ஆனால் சண்டை விட மாட்டார். அதுக்காக எப்போதும் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டார். அந்த தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு ராசிக்காரர்னா அது சிம்ம ராசிக்காரர் தான். அதேமாரி அவரோட சக ஊழியர்கள், சக நண்பர்கள் எல்லாமே ஒரு பக்குவப்பட்ட ஆளாக இருப்பாங்க. எல்லார்ட்டையும் அவங்க நினச்சா திறமைக்கு மதிப்பு கொடுக்குற ஒரே நபர்கள் சிம்மராசி அவர்கள். உங்கள்கிட்ட திறமை தான் ஒரு காலடியில் அவர்கள். அப்படிப்பட்ட நல்ல குணாதிசயம். திறமைக்கு மதிப்பு கொடுப்பாங்க, திறமை இல்லைன்னா உங்களை தூக்கி பந்தாடிடுவாங்க. இதுதான் சிம்மராசி என்பதற்கும் உள்ள ஒரு அவங்களுக்கும் தனிப்பட்ட சிறப்பு. எப்போதுமே 12 ராசியில் சிம்மராசிக்கு ஒரு சிம்மம் என்று அது கர்ஜனையோடு இருக்கு பாருங்க. அதுதான் மேஷம், ரிஷபம். அவங்களுக்கு மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4. உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையாகவே மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதில் வல்லவராக இருப்பீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படும் திறன் கொண்ட உங்களுக்கு வர ஜூலை மாதம் ராசிக்கு 10ல் சுக்கிரன், 11ல் சூரியன், குரு சஞ்சாரம் செய்வதால் எடுக்கும் முயற்சியில் வெற்றி. பார்த்தீங்களா, வந்துட்டு பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த 10ஆம் மாதம் வரலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளார உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு கண்டுருவீங்க. தீர்வுக்கு உண்டான விடை கிடைக்கும். விடை கிடைக்கும், சீக்கிரமாக நல்லதே மாறும், நல்லதே நடக்கும். பல்வேறு அனுகூலமான பயன்களை அடைய முடியும். யோகம் இருக்குது. பண வரவழில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களுக்கு இதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உங்களெலாம் 2 மாதத்துக்கு 6ஆம் மாதத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தலையை தூக்கிறதா, வைக்கிறதா, எடுக்கிறதா, இப்படின்னு பல விதமான கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லெவலாக ஏறிட்டுருக்கு. பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக ரைட், அப்பாடா, அது கொஞ்சம் பெருமூச்சில் சிறுமூச்சு, அப்பாடா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்போ ரீசெண்டாக, அதுக்கு முன்னாடி சுபாவமாக இருந்தீங்க, நல்லா இருந்தீங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4-5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அதோட பவரை கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. திருமண சுப காரியங்களுக்கு முயற்சியில் இந்த தடைகள் விலகி அனுகூல பலன் உண்டாகும்.
கணவன் மனைவிடைய அந்யோன்யம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை அளிக்கும். கொடுக்கல் வாங்கல் இருந்த தேக்க நிலை விலகி நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்வர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கவங்க, அரசு பணியில் இருக்கவங்க கொஞ்சம் நிம்மதியோட நிம்மதி பெருமூச்சு. ஆண்டவா, ஈஸ்வரா, எம்பெருமானே, எல்லாம் வல்ல இறைவா, இவ்வளோ சோதனைகளில் இவ்வளோ நல்லது செய்யணும்னு நினைக்கிற உன்னுடைய இதுக்கு அளவே கிடையாது. பணியில் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது அவசியம். மகாவிஷ்ணு வணங்குங்க, நல்லதே நடக்கும். இனி ஒரு 10ஆம் மாதம் வரலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குரு வக்ரகதியாய திருமணத்துக்குள்ளார உங்கள் பழைய பிரச்சனைகள், ப்ரொமோஷன்ஸு, திருமணம், தொழில் எதாக இருந்தாலும் முன்னெடுத்து நடத்துங்க. இறைவனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பின்னாடியே இருக்குது. நீங்கள் தேடி போனால், இதுக்கு முன்னாடி நீங்கள் தேடி கீடி அலைஞ்சி திரிஞ்ச காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு உங்கள் டப்புக்குன்னு கொத்துறதுக்கு ஆள் இருக்குது. உங்களை அப்படியே சும்மா நைஸாக அழகாக நீங்கள் உங்களை மேலே உண்டான்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது சுற்றி. அதை முதல்ல நீங்கள் கவனிச்சிங்க. அதுக்காக ஒரே நம்பிட வேணாம். எல்லாத்துக்கும் ஒரு ஊன்றுகோலாக இருப்பாங்க. என்றைக்குமே பழசை மறக்காதீங்க. ஒரு மனிதன் எப்பயாவது ஏதாவது செய்திருந்தால் கூட அதை மன்னிக்கிற குணம் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு, வேறு யாரும் கிடையாது. அதேமாரி ஒரு நிறுவனத்தில் ஒரு தலைமை செயல் அதிகாரியோ ஒரு பெரிய அதிகாரியோ இருக்கப்ப, ஒரு நிறுவனத்திலையோ இல்லை ஒரு அரசு துறையிலையோ உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் கழிவாடம் இருக்கும். அதை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இழிவுபடுத்த வேண்டாம். உங்கள் பதவி யாராலும் அசைக்க முடியாது. அது என்ன மோதுறவங்க மலையிட்ட மோதலாமான்னு யோசனை பண்ணி திரும்பி போயிடுவாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விசேஷ வில்பவர் அந்த இடத்துல வேலை செய்யும். எல்லாருக்கும் மேக்ஸிமம் உண்மையாகவே இருங்க. உண்மை தான் என்றைக்கும் கை கொடுக்கும். உண்மையாக இல்லைன்னா எதுவுமே வேஸ்ட். நல்லதே செய்வீர்கள், அதில் எந்த மாற்றம் கூட. உங்களால் மனசு உடைச்சாலும் எப்படியா இருந்தாலும் நல்ல செய்யணும் தான் உங்களுக்கு என்ன இருக்கும். சிம்மராசியை பொறுத்தவரை மனசு அவ்வளோ இளமை. பச்சிலம் குழந்தைக்கும் சிம்மராசிக்கும் ஒரே வயசு. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த சிம்மராசி என்பதிலே பல விஷயங்கள் முன்னிருந்தாலும் என் மனதில் பட்டதை எல்லாம் இல்லை இறைவன் சொன்னதை உங்களிடம் தெரிந்து கொள்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி கணபதியே நமக, ஓம் மகாலட்சுமி நமக, இப்படி உங்கள் இறைநாமத்தை தொடர்ந்து வழிபடுங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. வாழ்க வளமுடன். திருச்சியில் நன்றி, வணக்கம். காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு அது காணிக்கை செலுத்துகிற மாதிரி. பல பேர்கிட்ட இதான் சொல்கிறேன். நீங்கள் காசோ பணமாக கொடுக்கலனாலும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைய பஞ்சாங்கத்தை இன்றே தொகுத்துற உங்கள் திருநாவுக்கரசு காணொலி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி இறைவன் கொடுத்த எனக்கு வரப்பிரசாதத்தை அதை உரிய முறையில் பிரார்த்தித்து கொண்டு அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி வாழ்க வளமுடன். திருச்சிட்டம்பலம்.